கோபிலிருந்து ஓடத்துறங்கிற ஒரு குளத்தை பார்க்குறப்ப தான் கூஸ்வாத்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு கிராமத்துக்கு உள்ளே போய் பார்க்குறப்ப கூஸ்வாத்தில் அந்த ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டு இருந்தது. அது அந்த குளத்துலேருந்து வர தண்ணியில் வந்து அந்த கூஸ்வாத்து குளிக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, அந்த உரிமையாளர் அந்த அக்கா சொன்னாங்க, யாராவது கூஸ்வாத்து விலைக்கு கேட்டாங்கன்னா வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓடத்துறை. அங்கே போனீங்கன்னா அந்த குளத்துக்கிட்ட அவங்க வீடு இருக்குது. கூஸ்வாத்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரி, இப்போ அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தண்ணி வந்து பிரித்து விடுற இடம் தான் அப்படியே போனோம். நாங்கள் இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே போனால் அழகாக இருந்தது. நம்ம ஊரில் எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடிவேரி ஃபேமஸுங்கிற மாதிரி கொடிவேரி மாதிரியே ஒரு சின்ன அணை இங்கே அப்படியே இருந்தது. தண்ணி கொட்டுற அழகெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே அங்கெல்லாம் பார்த்துட்டு கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே டைம் பாஸ் பண்ணிவிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.